உடம்பு உறுதியாக இருக்கணும்னா மனசு உறுதியாக இருக்கணும். உடம்பை உறுதியாக வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பாருங்கள். உடல் இந்த நல்ல உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வதற்கு உடற்பயிற்சி செய்கிறவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல கட்டுப்பாடாக இருப்பாங்க. உணவில் கட்டுப்பாடாக இருப்பாங்க. உணவில் மட்டும் கட்டுப்பாடாக இருக்கக்கூடாது, ஒழுக்கத்திலையும் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். நல்ல பண்புகள் இருந்தால் மட்டும்தான் உடம்பை உறுதியாக வச்சுக்க முடியும். நல்ல பண்பு, அதாவது உடல் வேறு மனம் வேறு கிடையாது. உடலை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு திரை தான் மனசு. மனசின் வழியாக நம்ம உடம்பு எப்படி இருக்குது, நம்ம உடம்பை தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடல் உணர்வுகளை தெரிந்து கொள்ளலாம். உடல் உணர்வுகளை தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஊடகம் தான் மனம். அதனால் மனசில் உறுதி இல்லைன்னா அப்போ உடம்பில் உறுதி இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் நம்ம மனசின் வழியாக நம்ம பார்க்குறோம். ஒரு மனதின் வழியாக நம்ம உடம்புல உறுதி இருக்கா இல்லையா, பலவீனமாக இருக்குது அப்படின்னா மனசு பலவீனமாக இருக்குன்னா உடம்பும் பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது உடல் உறுதியாக இருந்தால் மனசும் உறுதியாக காட்டும். மனசுலேயும் அந்த உறுதி தெரியும். உடம்பில் உறுதி இல்லைன்னா மனசுலேயும் உறுதி இருக்காது. அப்போது உடல் உறுதிக்கு எது காரணம் அப்படின்னா கட்டுப்பாடு தான். உணவு கட்டுப்பாடு, வெறும் உணவு கட்டுப்பாடு மட்டும் போதாது. நடத்தையில் கட்டுப்பாடு, ஒழுக்கத்தில் கட்டுப்பாடு, அது இருந்தால் தான் ஒரு உடலை உறுதியாகவே வச்சுக்க முடியும். ஒரு பலவீனமானவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பலவீனமான நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது, வீக்னஸ் இருக்குது. தண்ணியை, மது அருந்துவது, சிகரெட் பிடிப்பது, கண்ட உணவுகளையும் சாப்பிட்றது, கண்ட உணவு பார்க்குற உணவெல்லாம் சாப்பிட்றது, அது மாதிரி பெண்கள் விஷயத்துலேயே பாலியல் உறவுகளிலும் பலவீனமாக இருப்பது, இந்த மாதிரியெல்லாம் தவறான உடல் உறவில் மோகம், ஆபாச படம் பார்க்க, இவங்களெல்லாம் இவங்ககிட்ட மன உறுதி இருக்காது. இப்படிப்பட்டவங்களால் தனது உடலை உறுதியாக வைத்து கொள்ள முடியாது. உடல் உறுதியாக இருக்க வேண்டுமென்றால் மனது உறுதியாக இருக்க வேண்டும். உடல் உறுதியை தான் நீங்கள் மனதின் வழியாக பார்க்குறீங்க. மனசில் உறுதி இல்லைன்னா உடம்புல உறுதி இல்லை, அதைத்தான் நீங்கள் மன உறுதியாக பார்க்கிறீர்கள். அதனால் மனம் உறுதியாக இருக்க வேண்டுமென்றால் கட்டுப்பாடு தேவை. உடம்பு உறுதியாக இருக்கணும், மன உறுதி விடுங்க, உடம்பு உறுதியாக இருக்கணும், அதைத்தான் நீங்கள் மன உறுதியாக பார்க்கிறீர்கள். அப்போது உடம்பு உறுதியாக இருக்கணும், நல்ல சிக்ஸ் பேக்கு அதெல்லாம் வரணும் அப்படின்னா, உடல் இறுகணும் அப்படின்னா அதுக்கு நடத்தையில் கட்டுப்பாடு தேவை, ஒழுக்கம் தேவை, நேர்மை தேவை. பண விஷயத்தில் நேர்மை தேவை, உணவு விஷயத்தில் நேர்மை தேவை. உணவு கட்டுப்பாடுனா என்ன? உணவு விஷயத்தில் நேர்மை, உணவு முறையில் நேர்மை, அதுதான் உணவு கட்டுப்பாடு. உணவு முறையில் உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு இல்லைன்னா உணவு முறையில் நீங்கள் நேர்மையாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ எந்த விஷயத்துலையுமே நீங்கள் நேர்மையாக இருக்க மாட்டீங்க. வேணால் நேர்மையாக இருப்பதற்காக போராடுவீங்க, அல்லது நேர்மையாக இருப்பது போன்று நடிப்பீர்கள், அவ்வளோதான். அதனால் உணவில் கட்டுப்பாடு என்பது அது உணவு விஷயத்தில் நேர்மையாக இருப்பதற்கான ஒரு அடையாளம். உணவு விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பாடாக இருந்தால் தான் உணவு கட்டுப்பாடு எனும் அந்த உணவு விஷயத்தில் நேர்மையாக இருந்தால் தான் ஒரு உடல் உறுதியாகவே உடலை உறுதியாக மாற்ற முடியும். உதாரணத்துக்கு அப்போ ஜிம்லலாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, உடம்பை உறுதியாக வச்சுக்கிறதுக்காக எவ்வளோ டயட்டு பாருங்கள். ஆண்களும் பெண்களும் இன்றைக்கி பலரும் அப்படி தான் பண்ணுறாங்க. நல்ல கட்டுப்பாடு, உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு. அப்புறம் அது மட்டும் போதாது, நடத்தையில் பழக்க வழக்கம், உணவு மது அருந்தக்கூடாது, புகைப்பிடிக்கிற பழக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா உடம்பை உறுதியாக வச்சுக்க முடியாது. அப்புறம் நடத்தையில் கட்டுப்பாடு, சும்மா அது மாதிரி நடத்தையில் கட்டுப்பாடு, பாலியல் உறவுகளில் ஒரு கட்டுப்பாடு, தவறான உடல் உறவில் ஒரு ஆர்வம் இருக்கவே கூடாது, ஆபாச படம் பார்க்குறதுல ஒரு மோகம் இருக்கவே கூடாது. அது மாதிரி சுய இன்பம் செய்யவே கூடாது. சுய இன்பம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மன உறுதிங்கிறது இருக்கவே இருக்காது. அதனால் அப்படியே தகர்த்து விடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 7 நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் பழைய இயல்பு நிலைக்கு திரும்புவீர்கள். ஒரு முறை சுய இன்பம் செஞ்சிங்கன்னா 7 நாளைக்கு அந்த அதிர்வு அது உங்களை அதிர வச்சிரும். அந்த பலவீனங்கிறது எப்படிப்பட்டது, உங்களை வீழ்த்தி திரும்ப மீண்டும் எழும்புவதற்கு ஒரு முறை சுய இன்பம் செய்துட்டிங்கன்னா விழுந்துருவீங்க. உங்கள்கிட்ட மன உறுதிங்கிறதே இருக்காது. அப்புறம் மீண்டும் எழும்புவதற்கு ஒரு 7 நாளைக்கு நீங்கள் சுய இன்பம் செய்யாமல் இருக்கணும். அப்புறம் தான் இயல்பு நிலைக்கு மீளுவீங்க. அந்தளவுக்கு ஒரு சிகரெட் பிடிக்கிறீங்கனாலே அதுவே உங்களை ஒரு நாள் 2 நாளைக்கு வீழ்த்தும். அது பிறகு சிகரெட் பிடிக்கலைன்னா கூட ஒரு 2 நாளைக்கு உங்களை வீழ்த்திடும். அதன் பிறகு நீங்கள் இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு 2 நாள் ஆகும். அது மாதிரி மது அருந்துவது இதெல்லாம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற பொருட்கள், ரசாயன பொருட்கள் இதில் சேர்த்துருக்காங்க. மது அருந்துறது, இப்போ கல் குடிக்கிறது நல்ல விஷயந்தான். கல் குடிக்கிறது, திராட்சை ஒயின், அதாவது ரசாயன கலப்பு இல்லாத மதுபானங்களை அருந்துவது நல்லது. அது மாதிரி போதைப் பொருட்கள் கலக்காத புகைப்பிடிக்கிற பொருட்கள் இருக்குது. மூலிகை சிகரெட், ஹெர்பல் சிகரெட் இருக்குது. அதெல்லாம் குடித்தாக்கா ஏன்டா இதை குடிக்கிறோம் அப்படின்னு தான் தோணும். அந்த அளவுக்கு அது நம்மளை அடிமைப்படுத்தாது. இப்போ இருக்கிற கடைகளில் விற்கிற சிகரெட்டை பற்றி தான் நான் பேசுகிறேன். புகைப்பிடிக்கிற பொருட்கள் இதெல்லாம் ஒருவரை வீழ்த்தி விடும்.
வீழ்த்தி ஒரு சிகரெட்டை பிடிச்சாலே போதும், நீங்கள் விழுந்துருவீங்க. ஒரு சிகரெட்டுக்கிட்டே நீங்கள் தோற்றுருவீங்க. அப்போ திரும்பவும் எழும்புறதுக்கு 2 நாள் ஆகும். அது மாதிரி ஒரு முறை சுய இன்பம் செய்தால் மீண்டும் எழும்புவதற்கு, மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு 7 நாட்கள் ஆகும். அந்த அளவுக்கு இதெல்லாம் மன உறுதியை தகர்த்து விடும். ஏன் இந்த உலகத்தில் மனுஷங்க இவ்வளோ உடம்பு பாருங்கள் உறுதியாகவே இல்லை பாருங்கள். காரணம் என்னென்னா உணவு முறை. இந்த தானிய உணவுகள், மாமிச உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்படுகிற உணவுகள், இது எல்லாமே உங்களுடைய மன உறுதியை தகர்த்து விடும். அதை உடம்பு உறுதியை தகர்த்து விடும். உடம்பை அப்படியே கலகலத்து போக செஞ்சிடும். உடம்புல உறுதி ஏற்பட செய்யாது. இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, பேக்கரி உணவுகள், மைதா, பூரி, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இது எல்லாமே உங்களுக்கு மன உறுதியை தகர்த்து விடும். உடலில் உறுதி இல்லாமல் செய்துவிடும். உடம்புலையும் உறுதி இருக்காது. அப்புறம் நோய் வந்துடும். நோய் வந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். நீங்கள் அந்த பார்டர் ரொம்ப உள்ளே போயிட்டீங்க, அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் உங்களை வெளியே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். கடலோட ஆழத்துக்கு போயிட்டீங்க. உங்களை நீங்கள் மீண்டும் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான உணவு. நம்ம உடம்பு மக்களுக்கு ஏன் உறுதியாக இல்லை அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான உணவுகள் ஒரு காரணம். அப்புறம் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறது கிடையாது. கமிஷன் வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காது, ஏமாத்துறது, திருடுறது, கொள்ளையடிக்கிறது, கொலை தொழில், இப்படி பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாததும் மனித உடலில் உறுதி இழந்து போனதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதனால் மனித உடலில் உறுதி எதை ஏற்படுத்தும் அப்படின்னா பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும், பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், ஒழுக்கம் தேவை, உணவு முறையில் கட்டுப்பாடாக இருக்கணும். உணவு முறையில் கட்டுப்பாடு என்பது அது ஒரு நேர்மை. பாலியல் உறவில் கட்டுப்பாடு என்பது பாலியல் உறவில் ஒரு நேர்மை. நீங்கள் காதலிப்பவர்களுக்கு அல்லது ஒரு கல்யாணம் செஞ்சு உங்களுடைய திருமண துணைக்கு நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் பாலியல் உறவில் நீங்கள் கடைபிடிக்கின்ற ஒரு கட்டுப்பாடு. அப்புறம் பிடித்தவர்களை நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்கணும். பெற்றோர்களுடைய நிர்பந்தத்திற்காக பிடிக்காதவர்களை நீங்கள் திருமணம் செய்திருந்தால் அப்போ உங்கள் பாலியல் உறவில் உங்களுக்கு நேர்மை இல்லை. பிறருடைய விருப்பங்களுக்கு கட்டுப்படுகிற கோழையாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால் விருப்பப்பட்ட ஒரு திருமண துணை, ஒரு காதல் துணை, அவர்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். விருப்பப்பட்டவங்களுக்கு தான் நீங்கள் நேர்மையாக இருக்கணும். பிடிக்கவே இல்லை, ஆனால் அவன் என்னுடைய மனைவி, அவன் என்னுடைய கணவன், அவனுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறது பெருமையான விஷயம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்காத விஷயம், நீங்கள் பயந்து போய் கோழையாயிட்டீங்க. பிடிக்காத விஷயத்துக்கு உண்மையாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு கோழை. அதனால் ஒரு உடலை உறுதியாக மாற்றுவது, மனதை உறுதியாக மாற்றுவது என்பது, மன உறுதி என்பது ஒரு பிடித்த ஒரு விஷயத்தில் நாம் நேர்மையாக இருக்கணும். நமக்கு நல்லது செய்கிற விஷயத்தில் நாம் நேர்மையாக இருக்கணும். உணவு முறையில் நேர்மை, பாலியல் உறவுகளில் நேர்மை, கட்டுப்பாடு, ஒழுக்கம், பண விஷயத்தில் நேர்மை, கட்டுப்பாடு, ஒழுக்கம், நடத்தையில் நேர்மை, இது எல்லாம் சேர்ந்தால் தான் உடற்பயிற்சி, இது எல்லாம் சேர்ந்தால் தான் அந்த மன உறுதி, உடல் உறுதி என்பது சாத்தியமாகும். உடலில் உறுதி இல்லாமல் தொப்பை, உடல் பருமன், இது எல்லாமே பலவீனங்களோட வெளிப்பாடு. மன உறுதி இல்லை. மனித உயிர்கள் மன உறுதியை இழந்து விட்டார்கள். பலவீனங்களில் உறுதியாக இருக்கிறார்கள், பலவீனங்களை பின்பற்றுவதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஒரு பலவீனமான ஒரு விஷயத்தை கடைபிடிப்பதில் விடாப்பிடியாக இருக்காங்க. விடவே மாட்டேன், இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை நான் சாப்பிடாமல் விடவே மாட்டேன், காலத்துக்கும் இந்த சாப்பாட்டுக்கு நான் அடிமையாக இருப்பேன். அது மாதிரி ஆபாச படம் பார்க்காம என்னால் இருக்க முடியாது, சுய இன்பம் செய்யாமல் என்னால் இருக்க முடியாது. இந்த மாதிரி பலவீனமான விஷயங்களில் இவங்களுடைய மன உறுதியை காட்டுகிறார்கள். பலவீனமான விஷயங்களை கடைபிடிப்பதில் மன உறுதியுடன் செயல்படுகிறார்கள், பிடிவாதமாக செயல்படுகிறார்கள். அடிமைத்தனம்னா என்னென்னா பலவீனமான விஷயங்களில் உறுதியாக இருக்கிறது. நம்மை வீழ்த்துன்னு தெரியும், அந்த விஷயத்தில் இவங்க உறுதியாக இருப்பாங்க. போதைப் பொருட்களுக்கு உறுதி, சிகரெட் பிடிக்கிறது கண்டிப்பாக கேடு, உடம்பு கேடு, அதனால தான் நோயெல்லாம் வருதுன்னு தெரியும், அதில் உறுதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி பலவீனமான விஷயங்களில் உறுதியாக இருக்கிறதுக்கு பேர் தான் அடிமைத்தனம் என்பது. இப்போ பெண்கள் அடிமையாக இருக்காங்க ஆண்களுக்கு, அது அவர்களுக்கு கேடு, அவர்களுக்கு அது ஆரோக்கியமான நல்ல விஷயமே கிடையாது. ஆனால் அதில் உறுதியாக இருப்பாங்க. அந்த ஆண்களுக்கு அடிமையாக இருப்பதில் உறுதியாக இருப்பார்கள். ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துவாங்க, அது ஆண்களுக்கு கேடு, ஆண்களுக்கு நோய் வரவழைச்சிரும். மனதில் வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்தி உடம்பில் நோயை வரவழைச்சிரும். வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். அப்படி இருந்தோம், அது தெரிஞ்சோம், ஆனால் பெண்களை அடிமைப்படுத்துவதில் பிடிவாதமாக இருப்பார்கள். அது மாதிரி நம்மளை வீழ்த்துகிற ஒன்றுக்கு
உண்மையாக இருப்பது. நம்மளை வீழ்த்துகிற ஒரு விஷயத்துக்கு மனித உயிர்கள் உண்மையாக இருக்கிறாங்க. நமக்கு எதிரிகளிடம், நமக்கு எதிரானவற்றிடம் நமக்கு எதிரானவைகள் நிறைய இருக்குது. அவைகளுக்கு உண்மையாக இருக்காங்க. நம்மை அழிக்கக்கூடிய விஷயங்களுக்கு மக்கள் உண்மையாக இருக்காங்க. அது மன உறுதி, அதில் போய் மன உறுதியை காட்டுறாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மன உறுதியோடு தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மன உறுதியோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க, நம்மளுக்கு மன உறுதி ஜாஸ்தின்னு. ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தில் மன உறுதியாக இருக்கீங்கன்னா, உங்களை அழிக்கிற விஷயத்தில் நீங்கள் மன உறுதியோடு செயல்படுகிறீர்கள். அதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மதம் என்பது நம்மளை அழிக்குது தெரியுது, சாதிங்கிறது அழிக்குது, அது அழிவை தரும். ஆனால் அதில் பிடிவாதமாக இருக்காங்க, அது விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆகையால் அடிமைத்தனம் என்னன்னாக்கா, நம்மை அழித்து கொள்கிற விஷயங்களில் நாம் உண்மையாக இருப்பது, நாம் உறுதியாக இருப்பது, விசுவாசமாக இருப்பது. நம்ம அழிக்க வருகிற விஷயத்தில் நம்ம இதை அழிச்சிரும் அதுக்கு போய் விசுவாசமாக இருக்காங்க, அதை போய் பாதுகாக்கிறாங்க. அதுதான் அடிமைத்தனம். அதனால் அதிலேருந்து விடுபட்டு நமக்கு எது நன்மை செய்யுமோ அதற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த பழக்க வழக்கங்களுக்கு எந்த பழக்க வழக்கங்கள் நமக்கு நன்மை செய்யுமோ அதற்கு தான் நாம் உண்மையாக இருக்க வேண்டும், அதற்கு தான் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இப்போ நம்ம எதுக்காக சொன்னோன்னா, உடம்பு உறுதியாக்கணும்னா நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க, உடற்பயிற்சி செய்கிறாங்க, சிலர் பின்வாங்கிடுவாங்க, என்னால் முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய அந்த மன உறுதி இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பலவீனங்கள் தான் காரணம். பலவீனத்துக்கு நாம் அடிமையாக இருக்கோம். பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாமல் இருக்கிறது, உணவு விஷயத்தில் நேர்மையாக இல்லாமல் இருப்பது, உணவு கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது, பணத்தை சம்பாதிப்பதில் ஒரு கட்டுப்பாடு என்பது வேண்டும். அப்புறம் நடத்தையில் ஒரு கட்டுப்பாடு, ஒழுக்கம் என்பது வேண்டும். பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்து மனசில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தம் ஏற்படுகிற ஒன்று தான் மன உறுதி என்பது. அந்த அழுத்தம் தான் மன உறுதியை உருவாக்கும். அதனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உடம்பை 6 பேக்காக மாற்றி நிறைய பொண்ணுங்களை கவர் பண்ணிடலாம், அது மாதிரி உடம்பை 6 பேக்காக மாற்றி நிறைய பசங்களை கவர் பண்ணிடலாம், பெரிய பெரிய அழகழகான பொண்ணுங்களெல்லாம் கவர் பண்ணிடலாம், நல்ல பணக்கார பசங்களெல்லாம் இழுத்துடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடே இந்த உடற்பயிற்சி செய்கிறது. ஆனால் உடற்பயிற்சிக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது, நிபந்தனை இருக்குது. அந்த நிபந்தனையை புரிஞ்சுக்கிறது இல்லை. உடற்பயிற்சின்னா பாலியல் உறவுகளில் நேர்மையாக இருக்க வேண்டும், பாலியல் உறவுகளில் கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, ஒட்டுமொத்தமாக நீ ஒரு கட்டுப்பாடாக மாறிவிடுவாய். அந்த உடல் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமான கட்டுப்பாடு தேவை. சும்மா பலவீனமான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு உடலை உறுதியாக மாற்றுவதற்காக உடற்பயிற்சி செய்வது. பாலியல் உறவில் நிறைய பொண்ணுங்களை மடக்கிடணும், நிறைய ஆம்பளைகளை மடக்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, உறுதியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்வது, இது எல்லாமே அறியாமை. அந்த உடல் உறுதியை பெறுவதற்கு இயற்கை சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அந்த நிபந்தனைகளை புரிஞ்சிக்காமல் ஒரு பேராசையோட, ஒரு தவறான நோக்கத்தோடு அந்த உடல் உறுதியை தனக்கு ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்வது. அப்படி தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அந்த மனசுலே தவறான அந்த உடலுறவு ஆர்வத்தோடையே என்ன பண்ணுறாங்க, நிறைய பொண்ணுங்களை மடக்கிடலாம், உடம்பை மட்டும் உறுதியாகிட்டாக்கா நிறைய பசங்களை மடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போகிறது, உடற்பயிற்சி செய்கிறது. பார்த்தா அவங்களால தொடர்ந்து பண்ண முடியாது. காரணம், மனசில் அந்த உறுதி இல்லை. வாழ்க்கையில் உறுதி வேணும், வாழ்க்கை வாழுகிற முறையில் ஒரு உறுதி வேண்டும், நல்ல விஷயங்களை கடைபிடிப்பதில் ஒரு உறுதி வேண்டும், கெட்ட விஷயங்களை கடைபிடிக்கிறதுல ஒரு உறுதி வச்சிக்கக்கூடாது. அது மாதிரி உறவு முறையில் ஒரு உறுதி, நல்ல உறவினர்களோடு நல்ல நண்பர்களோடு ஒரு பழகுவதில் ஒரு உறுதி வேண்டும். தவறான நண்பர்களை கழட்டி விடணும், தவறான தோழிகளை, தவறான நண்பர்களை கழட்டி விட்டுறணும், தயவுதாட்சியம் பார்க்காம கழட்டி விட்டுறணும். அவங்க நடத்தை, பழக்க வழக்கம், மது அருந்துகிறார்களா, போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்களா, பெண் விஷயத்தில் உறுதியாக இருக்காங்களா, பாலியல் விஷயங்களில் உறுதியாக இருக்காங்களா அப்படின்ட்டு. பெண் விஷயம் அப்படிங்கிறத விட ஏன் அதை பெண் விஷயம் பெண்கள் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அது பெண்கள் தான் அந்த பாலியல் உறவுகளுக்கு தலைமை பொறுப்பு. யாருன்னா பாலியல் உறவுகளை நிர்வகிக்கிற அந்த தலைமை பொறுப்பு பெண்கள் தான். அதனால தான் அதை பெண்கள் விஷயம்னு சொல்கிறாங்க. ஆண்கள் பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள். அதனால் பாலியல் உறவுகளுக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிறவர்கள் பெண்கள் தான் அதோட பொறுப்பாளர்.
அதனால தான் அதை பெண்கள் விஷயம்னு சொல்கிறாங்க. மற்றபடி பெண்கள் விஷயம்னு சொல்கிறது வந்து பெண்களை வந்து தாழ்த்துவதாக நாம் நோக்கத்தோடு சொல்லவில்லை. பாலியல் உறவு தான், எல்லாருமே பாலியல் உறவுனால தான் எல்லாருமே பிறந்தாங்க. அதுதான் வாழ்க்கையோட நோக்கமாகவும் வாழ்க்கையின் இன்பமாகவும் இருக்கிறது. அதனால் பாலியல் உறவு என்பது மிக உயர்ந்தது, அது வந்து போற்றுதலுக்குரியது. அதனால் அப்படி இருக்கும்போது அது அந்த உறவுக்கு, அந்த போற்றுதலுக்குரிய மிக உயர்ந்த அந்த பாலியல் உறவுக்கு தலைமை பொறுப்பு யாருன்னா பெண்கள் தான். தலைவி அதை நிர்வகிக்கிற பொறுப்பு, அந்த கட்டுப்பாடு, அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த திறன் வந்து பெண்கள்கிட்ட தான் இருக்குது, ஆண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு உதவியாக இருக்கும்போது அந்த திறனை ஆண்களும் பெறுவார்கள். பாலியல் உறவை நிர்வகிக்கிற பொறுப்பு இருக்குல்ல, அது பெண்கள்கிட்ட இருக்குது. தலைமை பொறுப்பு என்பது பாலியல் உறவு, அந்த தலைமை பொறுப்பு என்பது பெண்கள்கிட்ட இருக்குது. அதை நிர்வகிக்கிற பொறுப்பு பெண்கள்கிட்ட இருக்குது. பெண்களுக்கு உதவியாக இருப்பதன் மூலம் அந்த பாலியல் உறவுகளை நிர்வகிக்கிற அந்த திறனை ஆண்களும் பெறுவார்கள். பாலியல் உறவு தான் வந்து இந்த குடும்ப அமைப்பு, மனித வாழ்க்கை உருவாவதற்கே காரணம். அதை நம்ம சொல்லிடணும். அதனால் பாலியல் உறவு என்பது வெறும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது. அதில் பெண்கள் விஷயம்னு அதை வந்து தனியாக பிரிச்சிடக்கூடாது. அது ஆண்கள் பெண்கள் இருவரும் தொடர்புடைய ஒரு விஷயந்தான். அதில் நிறைய பொறுப்பு, அது நிர்வகிக்கிற திறன் எல்லாமே அது பெண்கள். அதனால் அது பெண்கள் விஷயமாக அதை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்காம பாலியல் உறவு என்பது அது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவான ஒரு விஷயம், ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் அதை நாம் பார்க்க வேண்டும். பாலியல் உறவு வந்து பார்த்திங்கன்னா, ஆண் வந்து ஒரு துறவு மனப்பான்மையை இயல்பாக கொண்டவன். அதனால்தான் பெண்கள் வந்து ஒரு உறவு மனப்பான்மையை இயல்பாக கொண்டவர்கள். ஆண் வந்து ஒரு பிரம்மச்சாரி அடிப்படை, அவனுடைய இயல்பு இந்த உறவு முறைகளிடமிருந்து, இந்த வாழ்க்கையில் உள்ள ஆசை, இவைகளெல்லாம் வந்து ஒரு துறந்து வாழ்கிற ஒரு மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு துறவியை தான் பெண்கள் வந்து தனது உதவியாளர்களாக வைத்து, ஆண்களுக்கு பெண்கள் அதாவது இப்போ ஆண்கள் வந்து பெண்களுக்கு உதவியாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா, துறவு மனப்பான்மையை அடிப்படையாக கொண்ட ஆண்கள் பெண்களுக்கு உதவியாக இருக்கிறார்கள். பெண்கள் தங்களுக்கு உதவியாளர்களாக துறவிகளை வைத்துக் கொள்கிறார்கள். அதனால்தான் அதை பெண்கள் விஷயம்னு ஏன் சொல்கிறாங்க, அந்த வார்த்தை ஏன் வருது? அது ஒரு தவறான வார்த்தை பயன்பாடாக இருக்கலாம். அப்படி ஒரு வார்த்தை வருவதற்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரியான மனநிலை. ஆண்கள் வந்து எப்போவுமே ஒரு துறவி, அவனுடைய மனப்பான்மை ஒரு துறவு மனப்பான்மை, ஒரு துறவி தான் அவனுடைய மனப்பான்மை. உறவு முறைகள்லேருந்து அன்பு பாசம் இது எல்லாமே வந்து அன்பு பாசம் உறவு முறை இது எல்லாமே பெண்களோடு பழகுவதால் அவனுக்கு கிடைக்கிற ஒரு அனுபவங்கள். அதனால் வந்து இந்த பாலியல் உறவு தான் அன்பு பாசம், காதல், காமம், நட்பு, மனித வாழ்க்கை முறை எல்லாமே உருவாக காரணமாக, குடும்ப அமைப்பு, சமூக அமைப்பு, மனித வாழ்க்கை முறை உருவாக காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இவனுக்கு வந்து தன்னை தவிர இந்த உலகமே வந்து பெண்கள் விஷயமாக தெரியும் ஆண்களுக்கு. இந்த வாழ்க்கையே வந்து ஆண்களுக்கு பெண்கள் விஷயமாக தான் இருக்குது. ஆண்களுக்கு இந்த வாழ்க்கையை பார்க்கும்போது தன்னை ஒரு அந்நியனாக உணர்கிறான். இந்த வாழ்க்கையிடமிருந்து தன்னை ஒரு அந்நியனாக உணர்கிறான். இந்த வாழ்க்கையே வந்து பெண்களுக்கு தான் சொந்தம். குடும்பம் என்பது பெண்களுக்கு தான் சொந்தம். ஊர், அதாவது குடும்பம் என்பது ஒரு அமைப்பு, கூட்டு குடும்பங்கிறது ஒரு அமைப்பு, தெருங்கிறது ஒரு அமைப்பு, அப்புறம் ஊருங்கிறது ஒரு அமைப்பு. இது எல்லாமே பெண்களுக்கு தான் சொந்தம். ஆண்கிறவன் அந்நியன். இந்த அமைப்புகளுக்கெல்லாம் வாழ்க்கைக்கு, மனித வாழ்க்கைக்குமே ஆண் என்பவன் வந்து ஒரு அந்நியன். இந்த பெண்களின் பார்வையில் ஆண் என்பவன் ஒரு அந்நியனாக தெரிகிறான். ஆண்களும் அப்படி தான் தன்னை உணர்கிறார்கள். இந்த வாழ்க்கையே பெண்கள் விஷயமாக தான் ஆண்களுக்கு தெரிகிறது. பெண்கள் விஷயத்தில் நம்ம சொல்கிறோம்ல, அது இந்த வாழ்க்கையே பார்த்திங்கன்னா, மனித வாழ்க்கையே பார்த்திங்கன்னா, அது ஆண்களின் பார்வையில் இது ஒரு பெண்கள் விஷயமாகத்தான் தெரிகிறது. பெண்கள் விஷயத்தில் ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்களுக்கு சொந்தமான இந்த மனித வாழ்க்கையில் ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம அதை பொருட்படுத்தி கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கையிலிருந்து ஆண்களை ஒரு அந்நியர்களாக வைத்திருக்க வேண்டும். ஆண்களை ஒரு அப்போ தான் அவனை வந்து ஒரு பலவீனமாக வச்சுருக்கணும். ஆண் வந்து உடல் அளவில் பலமானவன், உடல் அளவில் வந்து அவனுக்கு கொஞ்சம் பலம் இருக்குது பெண்களோடு ஒப்பிடும் பொழுது. அப்படி இருக்கும்போது அவனை எப்படி பலவீனப்படுத்தணும், எப்படி வந்து ஒரு பெண்களிடம் பணிவுடையவனாக நடந்து கொள்ள செய்யணும் அப்படின்னா, அவனை வந்து பலவீனப்படுத்தணும். எப்படின்னா, தனிமைப்படுத்தணும். அவனுக்கு சொந்தமாக வந்து
இந்த குடும்ப அமைப்பு அது அவனுக்கு சொந்தம் கிடையாது, அது பெண்களுக்கு தான் சொந்தம். அதனால தான் என்ன பண்ணுறான், திருமணம் ஆன பிறகு அவன் வந்து தனது அம்மாவோட வீட்டிலேருந்து புறப்பட்டு தனது மனைவியோட கூட்டு குடும்பத்தில் போய் மனைவியோடு குடும்பம் நடத்துகிறான். அப்போது வந்து அவனுக்கு வந்து பிறந்த ஊர் அதெல்லாம் அவனுக்கு சொந்தம் கிடையாது. அவன் மனைவிக்காக அவன் வந்து தனது பிறந்த ஊரை விட்டுவிட்டு தனது மனைவியின் ஊருக்கோ அல்லது மனைவியின் குடும்பம் இருக்கக்கூடிய இடத்துக்கோ அவன் போகிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த குடும்பங்கிறது சொந்தம் கிடையாது. குடும்பத்தில் வந்து குடும்பம் என்கிற அமைப்பு சொந்தம் கிடையாது. அது மாதிரி ஊர் என்பதும் பெண்களுக்கு தான் சொந்தம். பெண்கள் தான் தலைவர்கள், பெண்கள் தான் ஆட்சியாளர்கள், பெண்களுடைய நிர்வாகத்துக்கு சொந்தமானது அந்த ஊர் என்கிற அமைப்பு, தெரு என்கிற அமைப்பு, சமூகம் என்கிற அமைப்பு எல்லாமே பெண்களுக்கு சொந்தமானது. இதன் மூலம் வந்து அவன் பெண்களை சார்ந்து பெண்கள் தான் வந்து ஒரு ஆணிற்கு வசிப்பதற்கு இடத்தை கொடுக்கிறார்கள். அப்புறம் வந்து விவசாயம் செய்வதற்கு நிலத்தை கொடுக்கிறார்கள். பெண்களுடைய கட்டுப்பாட்டில் தான் விவசாய நிலமும் இருக்குது. அப்படி இருக்கும்போது விவசாய நிலத்தையும் பெண்களிடமிருந்து ஆண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி ஆண்கள் வந்து ஒரு பெண்களை சார்ந்து வாழ்வதற்காக அவன் கட்டாயப்படுத்தப்படும் பொழுது அவன் பலவீனமாக தன்னை உணர்கிறான். அப்படி தான் அவனை தனிமைப்படுத்தணும், ஆண்களை வந்து தனிமைப்படுத்தணும். அப்போ தான் அவன் தன்னை வந்து பலவீனமாக, அப்போ தான் அவனுக்கு ஒரு பணிவு, ஒரு பயம்லாம் வரும். பெண்களை வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். அதன் மூலம் அவன் வந்து சின்ன வயசுலேயே பெண்களிடம் பயத்தோடையும் பணிவாகவும் பேசுவதற்கு பழகுகிறான். அப்புறம் பாலியல் உறவுகளில் வந்து பெண்கள் மீது ஆண்கள் புகார் கொடுக்கவே முடியாது. இவ வந்து இந்த பெண் வந்து என்னது கையை பிடித்து இழுத்து விட்டாள், என்னை பலவந்தமாக உடலுறவுக்கு அழைக்கிறாள், எப்போ பார்த்தாலும் என்ன தொந்தரவு பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மீது ஊர் நிர்வாகத்தில் புகார் கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு பெண் கொடுக்கலாம். ஒரு பெண் மீது ஆண் வந்து ஒரு பாலியல் ரீதியாக புகார் கொடுத்தாலே அதுவே ஒரு குற்றமாக, அந்த ஆணின் குற்றமாக, ஆண் செய்த குற்றமாக கருதப்படும். இந்த மாதிரி பெண்களுக்கு சாதகமாக ஒரு சட்டங்கள் அமையும் பொழுது அதே நேரத்தில் ஆண்களுக்கு அநியாயமாக இருக்கக்கூடாது. பெண்களுக்கு சாதகமாக இருக்கணும் அந்த சட்டம், பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண் வந்து தன்னை வந்து பலவீனமாகணும். அதனால் அதில் நியாயம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அதுதான் ஆணுக்கு நன்மை செய்கிற ஒரு நடைமுறை. அப்போ தான் ஆண் வந்து கட்டுப்பாடாக இருப்பான், பெண்களிடம் கட்டுப்பாடாக நடந்து கொள்வான், கொஞ்சம் பயத்தோடு நடந்து கொள்வான். பிரச்சனைன்னு வந்து ஆண்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் என ஆண் உணரணும். அப்போ வந்து அந்த பாலியல் உறவில் வந்து அவன் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பான். ஒரு பயத்தோடையும் சும்மா ஆட்டம்லாம் போட மாட்டான். நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தால் பெண்களுக்கு பாதிப்பு கிடையாது, ஆண்களை நமக்கு தான் பாதிப்பு அப்படின்னு ஆண்கள் உணர்வாங்க. அப்போ தான் வந்து அப்போ பெண்கள் வந்து இந்த பாலியல் உறவில் பெண்கள் மீது புகார் கொடுக்க முடியாது, பெண்கள் வந்து ஆண்கள் மீது புகார் கொடுக்கலாம். அப்படிங்கும்போது பெண்கள் அந்த பாலியல் உறவில் சுதந்திரமாகிடுவாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு பயமே இருக்காது. பயமே இல்லாமல் அதுதான் வந்து பெண் சுதந்திரம். பாலியல் உறவுகளில் பெண்கள் சுதந்திரமாக இருக்கும்போது அது இன்னும் நல்லா தானே இருக்கும். ஆண்கள் கட்டுப்பாடாக இருக்கணும். ஆண்கள் கட்டுப்பாடாக இருப்பதை தவிர வழி இல்லை. ஏன்னா பாலியல் உறவில் ஆண்கள் மீது புகார் கொடுப்பதற்கு பெண்களுக்கு உரிமை உள்ளது. பெண்கள் மீது புகார் கொடுத்தால், ஒரு பாலியல் உறவுகளில் பெண்கள் மீது ஆண்கள் புகார் கொடுத்தால் அதுவே ஒரு குற்றம். அப்படி இருக்கும்போது இதுதான் வந்து அப்போ வந்து ஆண்கள் எப்போவும் கொஞ்சம் பெண்களிடம் கொஞ்சம் பயந்துகிட்டே இருப்பான், கட்டுப்பாடாக இருப்பான், பணிவாக நடந்துப்பான், எச்சரிக்கையாக இருப்பான். ஆனால் பெண்களுக்கு அந்த எச்சரிக்கை உணர்வு எதுவுமே இல்லாமல் சுதந்திரமாக இருப்பாங்க. பெண்களிடம் அந்த சுதந்திரத்தை கொடுத்தா சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பெண்களுக்கு தெரியும். ஒரு சுதந்திரத்தோட அருமை வந்து பெண்களுக்கு தெரியும். சுதந்திரத்தோட அருமை பெண்களுக்கு தெரியும். அதனால் அதை அவங்க நீங்கள் வந்து எவ்வளோ முழுமையான சுதந்திரத்தை பெண்களிடம் கொடுத்தாலும் பெண்கள் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது பெண்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் பெண்கள் மீது ஆண்கள் புகார் கொடுக்க முடியாது. அப்படிங்கும்போது பாலியல் உறவுகள் அவர்கள் வந்து ரொம்ப சுதந்திரமாக நடப்பாங்க. அது நல்லா தான் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பெண்களிடம் சுதந்திரத்தை கொடுத்து விட்டால் பெண்கள் எப்படி பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்களோ அப்போ அந்த சுதந்திரமும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். பெண்களிடம் உள்ள அந்த சுதந்திரமும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இந்த வாழ்க்கை அழகாக இருக்கணும்னா அழகாக தெரிகிற இந்த பெண்களிடம் இந்த மனித வாழ்க்கையை ஒப்படைத்து விட வேண்டும். அப்போ மனித வாழ்க்கை அழகாக மாறிவிடும்.
இன்றைக்கி தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் மனித வாழ்க்கை என்பது ஆண்களின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் தான் மனித வாழ்க்கைக்கு தலைமை பொறுப்பாக உள்ளனர். அதனால் பெண்களிடம் அந்த பொறுப்பு இல்லை. பெண்கள் அதனால் மனுஷ வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லா இல்லை பொழுது. பெண்களைப் போல் அழகாக இல்லை, மென்மையாக இல்லை, வன்மையாக இருக்கிறது. ஆண்களைப் போல வன்மையாக இருக்கிறது மனித வாழ்க்கை. அப்போது யார் அழகாக இருக்காங்களோ, யார் மென்மையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட அந்த மனித வாழ்க்கையை ஒப்படைத்து விட வேண்டும். மனித வாழ்க்கையை நிர்வகிக்கிற பொறுப்பை ஒப்படைத்து விட வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த மனித வாழ்க்கையை அழகாக மாறிவிடும். பெண்களிடம் ஒப்படைக்கும் போது பெண்களைப் போல அந்த மனித வாழ்க்கையும் அழகாக மாறிவிடும், மென்மையானதாக மாறிவிடும். அதனால் சுதந்திரங்கிறது மென்மையாக இருக்கணுமா, மென்மையாக தெரிகிற பெண்களிடம் அந்த சுதந்திரத்தை ஒப்படைத்து விடுங்கள். சுதந்திரத்தின் தலைமை பொறுப்பை கொடுத்து விடுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்களிடம் மனித வாழ்க்கை அதுதான் இயற்கை. அது நம்ம ஒப்படைக்க வேண்டிய இயற்கையிலே அப்படி தான் ஒப்படைச்சிருக்கு. பெண்கள்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கு. எல்லா உயிரினத்துலேயும் பெண்கள் தான் அந்த மனித வாழ்க்கைக்கு தலைமை பொறுப்பை ஏற்கிறார்கள். பெண்கள் தான் வழி நடத்துகிறார்கள். பெண்களின் வழியில் ஆண்கள் நடக்க வேண்டும். பெண்களுக்கு சாதகமாக ஆண்கள் வாழ வேண்டும். ஆண் உயிரினம் வாழ வேண்டும். இதுதான் அந்த இயற்கையின் விதிமுறையாக இருக்கிறது. அதனால் அதனை அடிப்படையாக கொண்டு தான் நம்மளும் மனித வாழ்க்கையை கட்டமைக்கணும். இயற்கை விதிமுறை அப்போ என்னவா இருக்குன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம். அப்போ தான் அதில் தான் பாதுகாப்பு இருக்குது. பாதுகாப்பு இயற்கை விதிமுறைப்படி வாழ்வதன் மூலம் தான் பாதுகாப்பு. அது பெண்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதன்படி அதை ஏற்றுக்கிறது தான் பணிவு. அதை ஒத்துக்கிறது தான் சரிதான், இது உண்மைதான், இதுதான் சரி அப்படின்னு ஒப்புக்கொள்வது தான் நேர்மை, பாதுகாப்பு, மகிழ்ச்சி எல்லாமே. மனித வாழ்க்கை எளிமையாக இருக்க வேண்டுமா? எளிமையாக தெரிகிற, எளிமையாக வாழ்கிற, எளிமையாக வாழ விரும்புகிற பெண்களிடம் மனித வாழ்க்கையை ஒப்படைத்து விட வேண்டும். அப்போ மனித வாழ்க்கை எளிமையாகிடும். ஆண்கள்கிட்ட ஒப்படைச்சா இப்படி தான் இருக்கும். மனுஷ வாழ்க்கையே கஷ்டமாக போயிடும். குழந்தை கையில் பூமாலை கொடுத்தா எப்படி இருக்கும்? குழந்தையின் கையில் ஆண்கள் குழந்தைகள் தான், பெண்கள்னால் பெரியவர்கள். குழந்தையின் கையில் பூமாலையை கொடுத்தா என்னவாகும்? அந்த குழந்தை அதை பிச்சு தான் போடும். அது மாதிரி தான் மனித வாழ்க்கையை பிச்சு போட்டாங்க ஆண்களின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட அந்த மனித வாழ்க்கை இன்றைக்கி பிஞ்சு போன பூமாலையாக மாறிவிட்டது, பிஞ்சு போன பூக்களாக மாறிவிட்டது. குழந்தையின் கையில் பூக்களை கொடுத்தால் இப்படித்தான் இருக்கும். மனித வாழ்க்கையை ஒரு பூ மாதிரி பார்த்துக்கணும். கொடுத்தா இப்படி தான் இருக்கும்.